அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க தக்ஸ் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட கதைக்குள்ள பாத்தீங்கன்னா 2005 நாகர்கோயில்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஹைகோர்ட்ல நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சேது அப்படின்ற நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. அங்க ஜட்ஜ் இவருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கறாரு அப்படின்னா ஆயுள் தண்டனை. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவர் கூடவே சேர்ந்து இன்னும் 2 பேருக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனை அப்படின்ற மாதிரி கொடுக்கறாங்க. ஆனா இந்த தண்டனையை வாங்குறது சேது மட்டும்தான். ஏன்னா மிச்சம் 2 பேர் பாத்தீங்கன்னா இங்க இருக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு அண்ணாச்சி அப்படின்ற ஒரு பெரிய ரவுடி பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறாரு. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனா என்ன அர்த்தம், என்னோட பணமும் டாக்குமெண்ட்டும் அவங்கிட்ட தான் இருக்கு, அதை எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்ல அவனை கூட்டு போய்கிட்டே இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா அவன் கேரளால மாட்டந்தால கேரளா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. அதனாலதான் இங்க கூட்டு வர வேண்டியதா போச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த ஜெயில இன்சார்ஜா இருக்கிற தாஸ் நம்ம பையன் தான், கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸையும் பணத்தையும் வாங்கி தந்துருவான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த சேதுவை காமிக்கிறாங்க. இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க இல்லையா, இதனால சிறைச்சாலைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் உள்ள கூட்டு போக. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அங்க இருக்கிற இன்சார்ஜான தாஸ் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவர் பேச்சை கேட்டுதான் பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிற மனுஷனா இருப்பார். ஹீரோ உள்ள போன உடனே இவன் தான் அந்த ஆளா, உடம்புல இருக்க எல்லா துணியும் அவருடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டையும் பணத்தையும் எங்க வச்சிருக்க, அண்ணாச்சி கிட்டே பிரச்சனை பண்ணிருக்கியா நீ அப்படின்னு அவர் கழுத்தை பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து சார் ரவுண்ட்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல இவரை இந்த இடத்துல விட்டுட்டு தாஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறார். ஒரு செல்லுலயும் போய் அங்க இருக்கிற எல்லாரும் செக் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த சைடு இருக்க சேது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட இவரோட டீடைல்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு யாரும் இல்ல அப்படின்றதும் இவரோட அப்பா உயிரோட இருக்கிறவரையும் கணக்கு புள்ளியா இருந்தாரு அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவார். அப்படியே கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. ஒரு செல்லா போய் செக் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அப்போ ஒரு செல்ல இருக்க நபர் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு செல்லுக்குள்ள இவங்களை வச்சு பூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்க வெளியில இருக்க போலீஸ்காரங்க எல்லாமே அவங்க தப்பிச்சு போறாங்கன்னு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற ரவுடியும் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு ஆளை வர சொல்லியிருப்பாரு. அவரு கைத்த எல்லாத்தையும் கட்டி இங்க தொங்க விட அந்த கைத்துல ஏறி தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்த சேதுவும் என்ன யோசிப்பான்னு தெரியாது. அந்த ரவுடி கரெக்டா கைத்து கிட்ட போகும்போது இவன் அந்த ரவுடி அடிச்சு போட்டுட்டு அந்த ரவுடி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அதே சமயத்துல இவனும் கைத்த பூச்சி ஏறிக்கிட்டே இருக்க உள்ள இன்சார்ஜ் ஆன தாச பூட்டிட்டு தான் இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவங்கள பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் திறந்து விட்டுறாங்க. தாசு வேகமா ஓடி வர ஏறிக்கிட்டே இருந்த இந்த சேதுவோ பட்டுன்னு கீழே இறங்கி கைத்த பாத்தீங்கன்னா அந்த சைடு தூக்கி போட்டுட்டு இருப்பான். யாரும் இப்ப தப்பிக்க முடியாது. ஆனா அங்க வந்து தாசு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இதுக்கு மெயினா இருக்கிறவனை போட்டு பொழக்கணும்னு தூக்கிட்டு போறாரு. ஆனா அந்த சமயத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து யாருக்கும் தெரியாம தண்ணிக்குள்ள இருந்து அவங்க சண்டை போடும்போது ஒரு கத்தியை விட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த கத்தி எடுத்து இவர் மறைச்சு வச்சுக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா தப்பிச்சு போகணும்னு நினைப்பே உனக்கு வரக்கூடாது, நீ அடி வாங்கறத பார்த்து எவனும் யோசிக்க கூட கூடாதுன்னு அந்த நபரை போட்டு செம்மையா பொழந்துடுறாங்க. ஆனா அவரால் நடக்க கூட முடியல. அவரை இழுத்துட்டு போய்கிட்டே இருக்க சேது இருக்கிற செல்ல பாத்துட்டாரு. என்னையே மாட்டி விட்டாலடா நீ, என்னைக்கா இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற தாசம் ஏன் முன்னாடியே மிரட்டுறான அடிச்சு கூட்டு போய்கிட்டே இருக்க. இந்த செல்ல பாத்தீங்கன்னா அந்த ரவுடியோட ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க. எங்க அண்ணனே நீ மாட்டி விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி தனியா கூட்டு போய் இவரை சம்மடி அடிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவங்க செல்லில இருக்க துரை அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு விட்டுட்டு இவரை காப்பாத்துறாரு. இங்க 2ஆவதா பெரிய ஆளா இருக்கிறது இவர் தான். இதனால இவரோட பேச்ச பாத்தீங்கன்னா செல்ல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க. ஹீரோவும் இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியா வந்து படுக்க இவரோட கனவுல இவரோட காதலி கூட இருக்கிற மாதிரியும் காதலிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியும் கனவு வந்து பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். பக்கத்துல இருக்கிற துறையும் 2 மணிக்கு என்னப்பா கனவு, உன் வாழ்க்கை உன்னை துரத்துக்கிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் நான் பண்ணக்கூடாத தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஆனா அது எல்லாமே எதர்ச்சியா தான் நடந்தது. இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறார். இவரோட அப்பா அந்த அண்ணாச்சி கிட்ட தான் கணக்கு புள்ளியா இருந்திருப்பார். ரொம்ப வருஷம் வேலை செஞ்சு ஒரு நாள் இறந்து போயிட்டு இருப்பார். ஆனா அவரை ரீப்ளேஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஹீரோ வேலைக்கு சேர அப்பதான் ஹீரோயினோட அறிமுகம் இவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. கயல் அப்படின்றது அவங்களுடைய பேரு. அவங்களால வாய் பேச முடியாது. இருந்தாலும் இதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம இதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் காதல் வந்துருச்சு. சந்தோஷமா 2 பேரும் காதல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வில்லனா ஒருத்தன் உள்ள வரான். பச்சை அப்படின்ற ஒரு சைக்கோ மாதிரியான ஆளு. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, அவர் தம்பியோட பையனா இருப்பார். இவர் சும்மா இல்லாம கயல் கிட்ட போய் பயங்கரமான சேட்டைகள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறார். எவ்வளவோ முறை சேது வேணா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆனா இவர் நிறுத்துற மாதிரி தெரியல. இதனால கையில ஒரு கட்டத்துல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறாங்க. இதோட விளைவா நீ என்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறியா அப்படின்னு
அவர் ஒரு பீர் பாட்டில தூக்கி இவங்க மேல அடிக்க கையில இருந்து கிழிச்சுக்கிட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே சேதுவால பொறுத்துக்க முடியல. இதுக்கு மேல முடியாது அப்படின்னு மாதிரி அந்த நபரை துரத்தி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறார். அப்போ இவர் வாழ்க்கையிலேயே நடக்க கூடாத விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணு நடக்குது. அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பச்சை இருக்கார் இல்லையா, அவர் அந்த இடத்துல இறந்து போறாரு. இதனால இவர் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணாச்சியோட டிரைவர் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு போன் அடிக்கிறார். எதனாலனா அந்த டிரைவரும் அண்ணாச்சியை பழி வாங்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கவும் தான் அவனோட அப்பா இவர் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு இருப்பாரு. இதனால தான் அப்பாக்காக தான் பழி வாங்கணும் அப்படின்னு மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து வந்து டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ சொன்ன உடனே இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, நான் உன்னையும் கையிலயும் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் நாள்ல கூட்டு போயிடுறேன், அது வரலையும் நீங்க கொச்சின் போய் கொச்சின்ல இருந்து ஸ்ரீலங்கா போயிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அண்ணாச்சி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருப்பான். அதுல இருக்க முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது கூடவே அங்க இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவனோட நண்பன் ஆஸ்திரேலியாவுக்கு போக இவர் கொச்சினுக்கு போய் அங்க இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம பாக்கணும் அப்படின்றதுதான் பிளான். ஆனா இது எதுவுமே நடக்கல, எல்லாமே தப்பா போய் இப்ப நான் இங்க இருக்க அப்படின்னு மாதிரி இவர் பிளாஷ்பேக்க முடிக்க இப்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அந்த துரை இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணுன்றதுக்காக அவரோட மனைவியும் குழந்தையும் வந்திருப்பாங்க. நீங்க வெளியில இருக்கிறவர்கள் எல்லாமே சந்தோஷமா தான் இருந்தது, இப்ப எதுவுமே சரி கிடையாதுன்னு சொல்ல இவர் கோவமா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நடந்தது எல்லாமே கோவத்தாலதான், இன்னும் நீங்க உங்க கோவத்தை விடலையா அப்படின்னு மாதிரி கேட்க இவரு அவங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாமே சரியாயிடும் நான் தான் இருக்கல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு கரெக்டா தாஸ் வர்றாரு. என்னையா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேணா ஒரு பாய் வேணா போட்டு விடுவான்னு கேட்க அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் பெருசாகி துரையை அடிச்சு அங்க இருந்து கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோவனை சேது பாத்துக்கிட்டே இருப்பார். அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு உங்களோட குழந்தைய பார்த்தேன், ரொம்பவே பாவமா இருந்ததுன்னா அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃப் மேலதான் எல்லாரோட கண்ணும் இருந்ததுன்னு சொல்ல சட்டையை பிடிக்கிறாரு. உள்ள இருக்க ஏன் சட்டையை பிடிச்சிட்டீங்க, வெளியில இன்னும் அவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்க சட்டையெல்லாம் எப்படி நான் பிடிப்பீங்கன்னு கேட்டு இங்க இருந்து தப்பிச்சு போலாமான்னு கேக்குறாரு. இவர் எதுவுமே சொல்லாம அவரை போடா அப்படின்னு மாதிரி அனுப்பி வச்சுட்டு ஒரு பீடியை பிடிச்சிக்கிட்டு இவர் எதனால உள்ள வந்தாரு அப்படின்னு மாதிரி நினைச்சு பாக்குறாரு. இவரோட சொந்தக்கார குழந்தைய பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர், அதாவது 4 சின்ன பசங்க கொடூரமான முறையில கற்பழிச்சு கொலை பண்ணிருப்பானுங்க. இதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த 4 பேரையும் துரத்தி அடிச்சே கொன்னுடுறாரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இருப்பாரு. இன்னும் 30 வருஷம் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி நிலைமை இருக்கும். இதனால ஹீரோவை கூப்பிட்டு தப்பிச்சு போலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பிளான் இருக்கான்னு கேக்குறாரு. இதனால இவரு பாத்தீங்கன்னா பிளான போடணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ரவுடியோட 2 ஆளுங்க நம்ம இடத்துல இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களே இங்க இருந்து வெளியே போக வைக்கணும்னு சொல்ல அடுத்த நாள் இந்த சேது பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த ரவுடியோட ஆளுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா இன்சார்ஜ் அங்க வராரு. என்னையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இந்த துறையும் உள்ள பூந்து 2 பேரையும் மாத்தி விடுங்க, இதே மாதிரிதான் சண்டை போடுறான்னு சொல்ல நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் சொல்றதுதான் இங்க முடிவு, இந்த பையனை அதாவது சேதுவை இங்கே இருக்கட்டும், மிச்சம் 2 பேரையும் வேற செல்லுக்கு தூக்கி போடுங்கன்னு சொல்ல இவங்க போட்ட பிளான் ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. சரி பிளான் என்னன்னு சொல்லுடா, அதான் அந்த 2 பேரையும் அனுப்பியாச்சேன்னு சொல்ல ஹீரோவும் இது பத்தாது, நமக்கு இன்னும் ஆட்கள் தேவை, அதுவும் இங்க இருந்து ரிலீஸே ஆக முடியாது அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்காங்க இல்லையா, அவங்கதான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து மருது அப்படின்ற ஒரு திருடனோட என்ட்ரி. அந்த ஜெயிலுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு போறவரா இருப்பாரு. இப்போ வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் திருட போன இடத்துல 2 கொலைகள் நடந்திருக்கும், அதை இவர் தான் பண்ணாருன்னு நினைச்சு உள்ள போட்டிருப்பாங்க. இதனால இவருக்கு வெளியில போற ஆப்ஷனே இல்ல இல்லையா, இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் அதுக்கு சரிப்பட்டு வருவாரு. அவர்கிட்ட போய் பேசி பார்க்கலான்னு முதல்ல சேது பாத்தீங்கன்னா போய் இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி நாங்க பிளான் போட்டிருக்கோம், அதுக்கு நீங்க உதவி பண்ண முடியுமான்னு கேட்க பட்டுன்னு துரையும் வந்து ஆமா நாங்க பிளான் போட்டிருக்கோம் உதவுறியான்னு கேட்கிறாரு. இந்த துரையை பாத்தீங்கன்னா இந்த மருதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாரு. 2 பேரும் பிளான் போட்டுட்டீங்க, சரி கூட இல்லைன்னா எப்படி என்னப்பா பண்றோம்னு கேட்க இன்சார்ஜ் இடத்துல இருக்க அந்த மேப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஜெயிலுக்கு புதுசா ஒரு ஆள் வர மாதிரி காமிக்கிறாங்க. பெங்காலி ஆளு கான்ட்ராக்டர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கான்ட்ராக்ட் கொடுத்தனையோ கொலை பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு மாதிரி உள்ள புடிச்சு போட அந்த தாஸ் கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இதை சேது பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு தாஸை கூப்பிட்டு நீங்க ஒரு பெங்காலியால அடிச்சு காலையில இழுத்துட்டு போனீங்கல்ல சார், அவனை கொல்லணும் அப்படின்னு மாதிரி பிளான் போட்டிருக்காங்க, அவன் கொண்டுட்டு பழிய உங்க மேல போட்டு போறாங்களா, நான் ஒரு ஐடியா சொல்லவா சார், அவனை எங்க செல்லு கூட்டு வந்துருங்க, அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட விராம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல இவரும் யோசிக்கிறாரு. அண்ட் ஹீரோ இதுக்கு முன்னாடியே தப்பிச்சு போனவங்களை பிடிச்சி உதவிதான் பண்ணிருக்காரு இல்லையா, இதனால எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம இவரை கூட்டிட்டு வந்து இந்த லாக்அப்ல போட்டு லாக் பண்ணிட்டு ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் வேற செல்லுல இருக்க மருது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இழுத்துட்டு போய் அந்த இன்சார்ஜ் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அந்த செல்லுல நான் இருக்க மாட்டேன், அந்த ரவுடி பசங்க எனக்கு கொன்னுடுவானுங்க போல சார் அப்படின்ற மாதிரி மிரட்டி வேற செல்லுக்கு மாத்துங்கன்னு அழுவ அதே சமயத்துல அங்க இருக்க மேப்பையும் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம சுட்டுட்டாரு, வேற செல்லுக்கு மாத்துங்கன்னு சொன்னார் இல்லையா, அவரை தூக்கி
தூக்கிட்டு வந்து சேது இருக்கிற செல்லிலே போட்டுடுறாங்க. சோ இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க கைவசம் ஆயிடுச்சு. ஆனா அதே சமயத்துல இவங்க செல்லிலே பாத்தீங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபர் சுத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. அவரையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு நாங்க தப்பிக்க போறோம், நீ இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி நடி, எங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்ல அவரும் ஒத்துக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி அண்ணாச்சியோட ஆளுங்க எல்லாரும் வந்து சேதுவை பாக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டும் பணமும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை நாங்க வெளியே எடுக்கிறோம், நீ அந்த பொண்ணு கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க இல்லையா, அந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல இவர் எந்த விதமான விஷயத்தையும் சொல்ற மாதிரி தெரியல. ஆனா அங்க இருக்கிற தாசு நீ உண்மையை சொல்லல அப்படின்னா அவனுக்கு கொன்னுடுவானுங்கடா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுடா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போய் மறுபடியும் இவரோட செல்லுல வச்சு லாக் பண்ண இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்ததோட பாத்தீங்கன்னா எதுக்காக நீ அவங்க கூட போய் பேசிட்டு வர, எங்களை தப்பிக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா, ஒழுங்கா பதில் சொல்லுடா அப்படின்ற மாதிரி அவர் சட்டையை பிடிச்சி கேட்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒளிச்சு வச்சிருந்தா இல்லையா அந்த கத்தி எடுக்கிறார். இவரோட பிளான் என்ன அப்படின்னா அங்க பாத்ரூம்ல ஒரு பெரிய பாத்திரம் ஒண்ணு இருக்கும், அந்த பாத்திரத்தை சுத்தி மார்க் பண்ணிக்கிறார். அண்ட் எடுத்துட்டு வந்த கத்தியை வச்சு அங்க இருக்கிற கல்லை வச்சும் அந்த ஷேப்ல அதாவது ரவுண்ட் ஷேப்ல உடைக்க ஆரம்பிக்கிறார். யாராவது தான் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வெளியிலே 2 பேரை உட்கார வச்சுட்டு இவர் சத்தம் வராத வகையில கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டே இருக்க ரவுண்டா ஒரு பள்ளத்தை போட்டுட்டுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இவர்கிட்ட மேப் இருக்கு இல்லையா, அந்த மேப்பை வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டும் என்ன பிளான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இங்க இருந்து தோண்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு 15 மீட்டர் தொலைவில் ஒரு காங்கிரீட் சுவர் மாதிரி இருக்கும், அந்த சுவரை உடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சாக்கடை தான் இருக்கும், அதுல இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம், அதுக்கு நம்ம இந்த இடத்த ஒழுங்கா தோண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி இவரோட பிளாஷ்பேக் ஒன்று கண்டினியூ ஆகுது. கேரளாக்கு தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கொச்சின் போயிட்டு இருப்பாங்க. அங்க இவருக்கு தேவையான எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு நபர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. பாஸ்போர்ட் முத கொண்டு விசா வரலையும் எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு, நீங்க கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்ரீலங்கா போயிடலான்னு சொல்ல இவங்க அந்த கேப்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து அண்ணாச்சிக்கு இவங்க கேரளால தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. வெறித்தனமா தேட ஆரம்பிக்கிறார். ஆனா அதே சமயத்துல அண்ணாச்சி நம்மள தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் சேதுக்கு தெரிய வருது. இதனால அவரோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி என்னடா பண்ணலான்னு கேட்க அவரும் யார் கண்ணிலையும் படாம கொஞ்ச நாள் இரு, விசா வந்ததும் அங்கிருந்து கிளம்பிடலான்னு சொல்ல ஆனா அங்க நடக்கிறதே வேற. ஹீரோ வந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லார் கண்ணிலையும் பட்டுறாரு. அந்த அண்ணாச்சியோட ஆளுங்க அவரை புடிச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து கேரளா போலீஸ் வந்துடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டாதான் இங்க இருந்து போக முடியும்னு சொல்ல வேற வழி இல்லாம எஃப்ஐஆர் போட்டு தூக்கிட்டு போயிட்டுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா இவரோட காதலியான கயல் இருக்காங்க இல்லையா, அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அண்ணாச்சியோட ஆளுங்க பாத்துட்டுறாங்க. அவங்கள துரத்தி பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து கேரளால உமன்ஸுக்கு அகைன்ஸ்டா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றோம் அப்படின்னு மாதிரி ஒரு கூட்டம் நின்னுகிட்டு இருக்கு. அங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறத பார்த்து அந்த அடியாளுங்க கிட்ட போய் சண்டை போட்டு இவங்களை காப்பாத்துறாங்க. அண்ட் இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உதவுறாங்க இல்லையா, அவங்க கூட வண்டியில ஏறி தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. அந்த பள்ளத்தை தோண்டி தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கு இல்லையா, இதனால கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி அதுல இருக்க மண் எல்லாத்தையுமே பக்கத்திலே பாத்ரூம் டாய்லெட் இருக்கும் அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி கரைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிறது கத்தி மட்டும்தான், இதை வச்சுக்கிட்டு அப்படி எப்படி நோண்ட முடியும், இதுக்கு வேற வழிதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இதுக்கு அடுத்த நாள் தேங்காய் உரிக்கணும்னு ஹீரோ போக அங்க இருக்கிற ஒரு இரும்பு கம்பியை பாத்தீங்கன்னா எடுத்து யாருக்கும் தெரியாம காலால தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த ஜெயில இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா பாத்துட்டு எதுவும் சொல்லல. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோவே காட்டுறாங்க. அது எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு இப்போ அது எடுத்துட்டு போகணும் இல்லையா, அதுக்கு ஒரு பிளான போட்டாரு. கால் கட்டவர்ல பாத்தீங்கன்னா கல் எடுத்து கிழிச்சிக்கிறாரு. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லார்கிட்டயுமே கால் அடிபட்டு இருக்கு, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சார், என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இரும்பு கம்பி இருக்கு இல்லையா அதை தன்னோட லுங்கிக்குள்ள எடுத்து விட்டுக்கிட்டு நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இது யாருக்குமே தெரியல. தன்னோட செல்லுக்குள்ள எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாரு. அப்படியே கட் பண்ணா இவர் இந்த பொருளை எடுத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பார்த்தா இல்லையா, அவர் போய் அந்த ரவுடி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். பெருசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு, நீங்க தானே அது ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் தாஸ் பாத்தீங்கன்னா வேகமா சேது இருக்க செல்லுக்கு வந்து உங்க செல்ல சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பள்ளத்தை தோண்டிட்டு அது மேல அந்த பாத்திரத்தை வச்சுட்டு யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி தான் வந்துருவாங்க. இருந்தாலும் பயம் மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க செவுத்துல இருந்து பாத்தீங்கன்னா கஞ்சா பொட்டலத்தை எடுக்கிறாங்க. நீங்க இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா, இதுக்கு காரணம் இவன் தானே அப்படின்ற மாதிரி துரை அடிச்சு வெளியில இழுத்துட்டு போயிட்டாரு. என்ன மதிக்காத எவனும் இங்க இருக்க வேணாம், அவனுக்கு வேற ஒரு சிறைச்சாலை தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி அடிச்சு வண்டியில ஏத்திட்டாரு. ஹீரோ முத கொண்டு அவர் கூட இருக்க எல்லாரும் இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கேன்னு பாத்துக்கிட்டே இருக்க இந்த துரை என்ன பேசுதுன்னு தெரியாம தப்பிக்கணும்னு நினைச்சவருக்கு இப்படி ஒரு சிக்கலா அப்படின்னு மாதிரி கிளம்பி போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணி பல்ல தோண்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை காமிக்கிறாங்க. கையில இப்போ ஒரு கம்பி மாதிரி ஒரு பொருள் கிடைச்சிச்சு. இதனால ஆழமா தோண்டி போய்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் இவங்களோட பிளானை ரீகலெக்ட் பண்றாங்க. ஒரு 7 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா தோண்டிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 8 மீட்டர் தான் தோன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காங்கிரீட் வரும், அதை உடைச்சு போயிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து ஈஸியா தப்பிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அந்த ரவுடி இருக்கா இல்லையா, அவர் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு. நீங்க தப்பிச்சு போறதா போடுற
பிளான் எல்லாமே எனக்கு தெரியும், கவலைப்படாதப்பா, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனா உங்களை தப்பிக்கவும் விட மாட்டேன், என்னை தாண்டி நீங்க எப்படி தப்பிச்சு போறீங்கன்னு நான் பாக்குறேன்டா அப்படின்னு மாதிரி சபதை விட்டு போறாரு. கட் பண்ணி இந்த சைடு ஜெயிலுக்கு ஒரு புது வரவு வருது. ரெண்டு பேருமே ட்வின் பிரதர்ஸா தான் இருப்பாங்க. ரெண்டு பேரையும் ஒரே செல்லுல போடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ண, ஆனா இந்த தாஸ் சொல்றதை செய்ய மாட்டார் இல்லையா, வேற வேற செல்லுல தூக்கி போடுங்கயா, இவனுக்கு பாசத்தை ஓவரா பொங்குறானுங்கன்னு சொல்ல ஒருத்தர ஹீரோ இருக்கிற செல்லுல தூக்கி போட்டுடுறாங்க. ஏற்கனவே அங்க இருக்கிற எல்லாரும் பிளான போட்டு ரெடியா தான் இருப்பாங்க. இப்ப இன்னொரு நபர் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்க, அவரு இந்த மாதிரி யாரோ கஞ்சா கடத்தினதுக்கு நாங்க மாட்டிக்கணும், எங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்னு மாதிரி புலம்புறாரு. உடனே அங்க இருக்கிற மருதுவோ சரி இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் அவங்களை பழி வாங்கலாமான்னு கேட்க இவர் பயந்து போயிட்டாரு. இதை பார்த்த ஹீரோவும் இவர் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு, வேற என்ன பண்றது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது அடுத்த நாள் இவனோட ட்வின் பிரதரை பாக்குறாரு. அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொரடனா இருப்பான். இவன் இதுக்கு சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன், இவன் கிட்ட போய் பேசி பாக்குற அப்படின்னு மாதிரி இவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் போய் சொல்ல அவரு இதுக்கு ஒத்துக்கிறார். இப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆளை மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அங்க காஃபி குடிக்கும் போது ஒரு சண்டையை போட அந்த சமையலை பார்த்து ரெண்டு பேரும் காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அந்த மொரடனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட செல்லுக்கு வந்துட்டாரு. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்கும் போது தான் இவர் தான் கஞ்சா கடத்தினாரு, இது தெரியாம இவரோட தம்பியும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து தப்பிக்க நாங்க உதவி பண்றோம், எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா நீங்க வெளியே வரலாம், இல்லனா இங்கேயே இருந்து சாக வேண்டியதுதான்னு சொல்ல உதவி பண்ண ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதை காமிக்கிறாங்க. வெறித்தனமா தோண்டிக்கிட்டே இருக்கும்போது கஷ்டப்பட்டு 15 மீட்டரை தாண்டிடுறாங்க. 15 மீட்டரை தாண்டா காங்கிரீட் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த காங்கிரீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை ஃபுல்லா உடைச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய காவா இருக்கிறத எல்லாரும் பார்த்துடுறாங்க. இவங்க பிளான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வேற வேற செல்லுல இருக்க அந்த ட்வின் பிரதர்ஸ் ஒரே செல்லுக்கு கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அங்க தாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு யாருக்காவது ஏதாவது பண்ணணும், பாட்டு பண்ணணும், டான்ஸ் ஆடணும் தான் இப்பயே சொல்லுங்க, நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்ல மருது எழுந்துக்கிறார். அந்த ட்வின் பிரதர் ஒருத்தர கைய காமிச்சு இவன் நல்லா பாட்டு பாடுவங்கயான்னு சொல்ல அங்க இருக்கிறவரும் எழுந்து நான் பாட்டு பாடணும் அப்படின்னா என் தம்பி கூட இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னாதான் பாடுவோம்னு சொல்ல மருதும் உள்ள பூந்துடுறாரு. ஐயா ரெண்டு பேரையும் ஒரே செல்லுல அனுப்பி வைங்கயா, இந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும்லன்னு சொல்ல அவரும் ஒரு மாதிரி சரியா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. இப்ப இவங்களுக்கு சாதகமான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, தப்பிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ரவுடி இருக்கா இல்லையா, அவரும் பாத்தீங்கன்னா இதே செல்லுக்கு மாத்தி விட்டுறாங்க. வந்த உடனே அங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்க இவங்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ரவுடியும் இவனுங்க தப்பிக்க என்ன பிளான் போடுறானுங்கன்னு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அந்த பாத்திரத்துக்கு கீழே தான் இவங்க சொரங்கம் தோண்டி இருக்காங்க இல்லையா, அதை இவரால கண்டுபிடிக்க முடியல. என்ன பிளான் தான் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன்டா அப்படின்ன மாதிரி அங்கேயே எல்லாரையும் ஊத்து பாத்துக்கிட்டே இருக்க அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அண்ணாச்சியே வந்து இவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டையும் பணத்தையும் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இப்பயும் ஒரு வாய் திறக்கிற மாதிரி தெரியல. இதனால கடுப்பான அண்ணாச்சியும் ஆளுங்களை இறக்கி இவனை இங்கேயே செய்யணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு கிளம்புறாரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா இவங்க கூடவே பைத்தியம் மாதிரி ஒரு நபர் சுத்திக்கிட்டே இருப்பார் இல்லையா, அவருக்கு பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் வருது. இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு கிட்ட போக ஹீரோவும் இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவர் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்ப அடுத்த நாள் சுதந்திர தினம் வரப்போகுது அப்படின்னு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்றது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி ஸ்டேஜ் பக்கத்துல சேர போடாதீங்க சார், பசங்க எல்லாம் எந்த ஆடுவானுங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வேன் இருக்கு இல்லையா, அதை தள்ளி நிறுத்திடுங்க சார், இதுவும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்ல இவரும் அந்த வேனை நவுத்தி விடுங்கன்னு சொல்றாரு. கரெக்டா செவுத்துக்கு ஒரு 4-5 அடி தள்ளி பாத்தீங்கன்னா அந்த வேனை நிறுத்துவாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. சேதுவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, அதுக்காக அந்த இடத்துக்கு ஆளுங்க எல்லாரும் இறக்குறாங்க. அந்த ஆளுங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஆளு வராரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா துரை. இதை பார்த்த உடனே தாசால நம்பவே முடியல. போன் பண்ணி எதுக்கே அவனை இங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்க அவனை அடிச்சு சாகடிச்சிட்டா என்ன பயன் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் இல்லையா, அதுக்கு தாயா துரைய கூப்பிட்டு இருக்கோன்னு சொல்ல துரைய அந்த ஹீரோ இருக்க செல்லே போடுறாங்க. துரைய அனுப்பி வச்சதுக்கான காரணம் டாக்குமெண்ட் வாங்கி தருவாரு அப்படின்றதுக்காக தான். ஆனா இங்க போன உடனே இவர் அந்த தப்பிக்க போட்டு வச்ச பிளான் இருக்கு இல்லையா, அதுக்கு கோஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா அதே செல்ல தான் அந்த ரவுடியும் இருப்பான் இல்லையா, இவங்களை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். இது சரி இதோட கட்டாய அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா வழக்கமா கரெக்டா அந்த ஏரியால ஒரு ட்ரெயின் ஒன்னு கிராஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் அந்த ஏரியா ஸ்டேஷன்ல நிற்கும். அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான சத்தமும் கேட்கும். அந்த சத்தம் தான் இவங்களுக்கு மார்க்கு. அதை தாண்டி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இவங்க இந்த எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தப்பிச்சு போயிடணும். 10 நிமிஷம் தாண்டிச்சு அப்படின்னா பிரச்சனை. இதனால ஒருத்தரும் கரெக்டா ரெடியாகி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு தடங்களா இருக்குது அந்த ரவுடி தான் இல்லையா, இதனால அவனை தனியா கூட்டு போய் கழுத்துல கத்திய வச்சிடுறாங்க. அந்த பாத்திரத்தை நோத்தி அந்த சுரங்கத்தை காமிச்சிட்டு இப்படிதான் நாங்க தப்பிக்க போறோம், பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் மூலமா எல்லாரும் ஓட போறோம், நீ எங்க கூட வந்து தப்பிக்கிறதுனா தப்பிச்சுக்கோ, தேவையில்லாம
கத்திக்கிட்டு இருந்தா உன்னை சங்கருத்துறோண்டான்னு சொல்லி எல்லாரும் உள்ள போய்கிட்டே இருக்கும்போது இவரையும் அந்த சுரங்கத்துக்குள்ள போட்டு இவங்க கூடயே கூட்டு போறாரு. அண்ட் முன்னாடி போய்கிட்டு இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நெருப்பு வெளிச்சத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த 15 மீட்டரை கடந்து அங்க இருந்து அந்த காவா வழியா போய் வெளியில ஏறிடுறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு செவுரு இருக்கும், அந்த செவுத்தை தாண்டி போனதான் அவங்களால தப்பிக்க முடியும். இதனால அதுக்கான சமயம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருக்க ரவுடிக்கும் ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா சண்டை வருது. ஏன்னா அவன் இவங்களை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முனைப்புல தான் இருக்கான் இல்லையா. அதனால ஹீரோவை போக விடாம அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு அந்த தாஸ் இருக்கார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. வழக்கம் போல ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு செல்லா போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோட செல்ல பாக்குறாரு, ஒருத்தரும் இல்ல. உடனே அந்த அலாரத்தை அடிங்கயா, அவனுங்க இங்க காணோம் அப்படின்ற மாதிரி அலாரத்தை அடிக்க எல்லாரும் வந்து வெறித்தனமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல வேனை நிறுத்தி இருந்தாங்க இல்லையா, அது மேல ஒரு பலகையை போட்டு ஒருத்தரா தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் உள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்த ஹீரோவோ ஒரு கட்டத்துல அவர் அடிச்சு போட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. அண்ட் வேன் மேல ஏறி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது பின்னாடியே அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, அவனும் அந்த பள்ளத்துல இருந்து ஏந்திருப்பான். இதை பார்த்த உடனே அங்க இருக்க போலீஸ் எல்லாரும் சுத்தி வளைச்சிடுறாங்க. தப்பிக்க வாட பாக்குறேன்னு சொல்ல உடனே இவரு ஐயா நான் தப்பிக்க பாக்கல, அந்த செல்லுல இருந்த எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தப்பிக்கணும்னு பிளான் போட்டிருக்கானுங்க, அங்க பாருங்கயா அப்படின்னு மாதிரி கை நீட்ட கரெக்டா ஹீரோ பாத்தீங்கன்னா செவுத்தை எகிரி குதிக்கிறாரு. அண்ட் இதை தெரிஞ்ச உடனே தாஸ் பாத்தீங்கன்னா வண்டியா ஆளுங்க எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு அவங்களை தப்பிக்கவே விடக்கூடாது அப்படின்னு மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறார். ஒரு பயங்கரமான சேஸ் நடக்கும். இதுல நிறைய சண்டைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்க இதோட கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டு இருக்கும். இதனால 2 பேருமே ஓடாம நிக்க 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஆனா மத்த ஆளுங்களை பிடிக்க முடியாம போயிடுது. ஒரு சைடா ஓடி எங்கெங்கயோ போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி தகவல் வருது. அண்ட் கடைசியா இருக்கிறது ஹீரோ மட்டும்தான். இங்க ஒருத்தன் இருக்கான், அவனை சுத்தி வளைங்க, நிச்சயம் எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க, இவனை பிடிச்சா எல்லாம் மாட்டிப்பாங்க அப்படின்னு மாதிரி சேதுவை துரத்திக்கிட்டே இருக்க ஒரு பெரிய பாலம் இருக்கும், அந்த பாலத்துல பட்டுன்னு எகிரி குதிக்கிறாரு. பின்னாடியே இருக்க போலீஸ் எல்லாருமே அவனை பிடிக்க முடியாம போச்சே நிக்க. அண்ட் இந்த சேதுவை அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிளான் போட்டிருப்பாரு, அந்த விஷயம் என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. அந்த ரவுடி கிட்ட நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தப்பிச்சு போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அது எல்லாமே போய் அவங்க எல்லாரையுமே இந்த தண்ணியில வர வச்சிருப்பார். அதாவது மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க நீந்திக்கிட்டு இருப்பாங்க, இவர் இப்ப எகிரி குதிச்சிருப்பார். அண்ட் இது கூடவே அங்க ஒரு போட் வந்துட்டு இருக்கும். அந்த போட்ல ஹீரோயினை இது நாள் வரையும் உதவி பண்ணி காப்பாத்திக்கிட்டு இருக்க அந்த நபர், அதாவது கேரளால காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் இருப்பார். அது கூடவே அங்க ஜோக்கர் மாதிரி ஒரு சுத்திக்கிட்டே இருந்து பெயில் கிடைச்சு போயிருப்பாரு. ஹீரோ கூட தனியா கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொல்லியிருப்பார் இல்லையா, அவரும் இருப்பார். சோ அது என்ன ரகசியம் அப்படின்னா இந்த போட் எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான். அண்ட் இப்ப அந்த போட்டுக்குள்ள தப்பிச்ச எல்லாருமே ஏறிடுறாங்க. அண்ட் இந்த சைடு தாசா அவங்கள முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. தவிர பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியோட ஒன்று சேர்ந்துட்டாரு. இந்த சைடு சேது பாத்தீங்கன்னா அவரோட காதலியான கயல் கூட ஒன்று சேர்ந்துட்டாரு. தப்பிச்சு போன எல்லாருமே அவங்களோட இடத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டோம். அண்ட் ஜெயிலுக்குள்ள மாட்டின அந்த ட்வின் பிரதர்ஸையும் வெளியில எடுக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் நாங்க பாத்துட்டோம். இப்போ நாங்க போய்கிட்டு இருக்க இடம் ஸ்ரீலங்கா. அண்ட் அங்க இருந்து ஆஸ்திரேலியா போய் எங்களோட வாழ்க்கையை நாங்க சந்தோஷமா அமைச்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.